நேற்று கர்நாடக முதலமைச்சருடைய இமெயில் முகவரிக்கு ஒரு வெறிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது போல நேற்றைய தினம் மீண்டும் இது தொடர்பாக பெங்களூரு காவல்துறைக்கு மிரட்டல் இமெயில் வந்திருக்கிறது. அதுல பெங்களூரு காவல்துறையினருக்கு அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய இமெயில் முகவரிக்கு வந்த அந்த இமெயிலில் பாம் பிளாஸ்ட் இன் சென்னை டெம்பிள் சூன் என்று அதில் குறிப்பிடப்பட்டு அந்த இமெயில் வந்திருப்பதாகவும் அந்த இமெயில் முகவரி உள்ளிட்ட விவரங்களை பெங்களூரு காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து சென்னை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இமெயில் விவரங்களை உடனடியாக சென்னை காவல்துறையினர் பெற்று சைபர் கிரைம் உதவியுடன் அவற்றை கண்டறியக்கூடிய நடவடிக்கையில, அதாவது ஐபி முகவரியை எடுப்பதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதனால இது தொடர்பாக உடனடியாக அது குறித்து சோதனையிடவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பெங்களூரு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த மிரட்டல் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில இந்த தனியார் பள்ளிகளுக்கு இது போன்ற மிரட்டல் வந்தது. அந்த வழக்குல இதுவரை அந்த மிரட்டல் விடுக்கப்பட்ட இமெயில் முகவரியினுடைய ஐபி ஐடியை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில பெங்களூரு காவல்துறைக்கு இந்த சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மிரட்டல் தொடர்பாக அந்த இமெயில் சென்றிருக்கிறது. அதனுடைய முழுமையான விவரங்களை சென்னை காவல்துறை பெங்களூரு காவல்துறை தொடர்பு கொண்டு பெற்று அது எந்த இமெயில் ஐடியில் இருந்து வந்திருக்கிறது என்பதை விசாரித்திருக்கிறார்கள். அதுல jaffarstate@outlook.com என்ற ஒரு இமெயில் ஐடியில் இருந்து இந்த மிரட்டல் இமெயில் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இமெயிலை அப்படியே சென்னை காவல்துறைக்கு ஃபார்வர்டு செய்திருக்கிறார்கள். சென்னை காவல்துறை இது குறித்து விசாரித்து வருகிறது. அதே போல இந்த கோயில்கள் குறித்து சோதனை செய்யவும், அதே போன்ற தொடர்பாக பாதுகாப்பை வழங்கவும் உயரதிகாரிகள் அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோயில்கள் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அறிவுறுத்தி இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது.